Hi, welcome to the video. இந்த வீடியோவில் உங்கள் லேப்டாப் இல்லாட்டி டெஸ்க்டாப் இதில் இப்போ நான் நார்மலாக போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ப்ரீவியஸ் வெர்ஷன் கொடுத்தனா எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஷோ ஆகுது. இப்போது அதை நான் வந்து எனேபிள் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் Windows 7 யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, Windows 10 யூஸ் பண்ணாலும் சரி, Windows 8 யூஸ் பண்ணாலும் சரி, ரன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Windows+R ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு வந்து கண்ட்ரோல்னு டைப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். இந்த கண்ட்ரோல் பேனலில் சிஸ்டம் உங்களுக்கு ஷோ ஆகலாம். இங்கே போய்ட்டு ஸ்மால் ஐக்கானை வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். சிஸ்டமில் போய்டுங்க. இதில் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லோக்கல் டிஸ்க் F இதை தான் நம்ம வந்து இப்போ எனேபிள் பண்ண போகிறோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகரில் போய்ட்டு டர்ன் ஆன் த சிஸ்டம் ப்ரொடெக்ஷன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த ஸ்டோரேஜ் பாயிண்ட் எவ்வளோ இருக்கணும், நீங்கள் ஒரு 20 GB வச்சிட்டிங்கன்னா அந்த 20 GB வரைக்கும் வந்து நீங்கள் டெலிட் பண்ண ஃபைல்லாம் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி டெலிட் பண்ண ஃபைலை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக டெலிட் பண்ண ஃபைலை வந்து இதில் போய்ட்டு சேவ் ஆக ஆரம்பிக்கும். கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துக்கோங்க. Windows 10 இதை ஆன் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துட்டு ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. பேக் 1ன்னு கொடுத்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு லோக்கல் டிஸ்க் ட்ரைவை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸில் ப்ரீவியஸ் வெர்ஷன் இதை கொடுத்தீங்கன்னா இதே போல் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று கிரியேட் ஆகும். இந்த ப்ரீவியஸ் வெர்ஷன் டே பை டே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி கான்ஃபிகர் பண்ணிட்டாலே போதும். இதே போல் நான் வேறு எதனா வீடியோ போடணும்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.